வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பயன்பெற இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வழங்க இருக்கிற நபர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்றது தான் தற்சமயம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடிக்காக இருக்கிற கட்சிகள் அனைத்துமே, நாம் தமிழர் கட்சி முதற்கொண்டு எல்லா கட்சியுமே நகைக்கடன் தள்ளுபடி. தேர்தல் நிலவரத்துடைய எதிர்பார்ப்புகள் 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வழங்க உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தான் இந்த விவரங்கள் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். தற்போதைய சூழலில் எந்த ஒரு முக்கிய கட்சியும் தங்கள் தேர்தல் அறிக்கையை நகைக்கடன் தள்ளுபடியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் வாய்ப்புகள் இன்னும் உள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களுடன் ஒப்பீடுகளில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதால் இந்த திட்டத்தை அமல்படுத்த அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படும் என்பதே கட்சிகளின் தயக்கத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் மக்கள் தங்கள் பகுதி வேட்பாளரிடம் கோரிக்கைகள் வைப்பதன் மூலம் இந்த வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கை இடம்பெற செய்ய முடியும். இந்த வீடியோ அதற்காக தான் நான் சொல்ல போகிறேன். இறுதியாக தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக வாக்காளர்களை கவர ஏதேனும் ஒரு கட்சி அதிரடி அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வைக்கிறது. அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் பிற கடன் தள்ளுபடி குறித்து பேசினாலும் நகைக்கடன் குறித்து மௌனம் விரைவில் களையலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி 2021 மற்றும் 2026 ஒப்பிட்டு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வர்த்தகம் 2021, 2024 25,000 கோடி. இந்த நிதிச்சுமை அறிவிப்பே தாமதத்திற்கு காரணம். ஸோ தற்போதைய வாக்குறுதிகள் திமுக பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய் இலவச கூப்பன், மகளிர் உரிமை தொகை. தற்போதைய நிலவரப்படி திமுகவின் முக்கிய வாக்குறுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து எந்த விதமான அப்டேட்டும் வரல. ஏடிஎம்கே தமிழக பயிர்க்கடன் தள்ளுபடி, வணிக கடன் தள்ளுபடி, மகளிர் குழு கடன் தள்ளுபடி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு கடன்கள், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிபிகே தமிழக வெற்றி கழகம் தமிழக கல்வி மற்றும் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடியாகும். எவ்வித நிபந்தனையின்றி கல்வி மற்றும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கார். இலவச மருத்துவத்தை சீர்படுத்தி இலவசமாக மருத்துவம் வழங்க முக்கியத்துவம் அளிப்பதாக நாம் தமிழர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா கட்சிகள் அனைத்தும் வழங்கியிருக்கிற கடன் தள்ளுபடியுடைய விவரம். மக்கள் என்ன செய்யலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி, தள்ளுபடி காரணமாக நிதிச்சுமை இது என்ன தான் இந்த தள்ளுபடி? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 கிராம் 4,000 ரூபா, 2021 மதிப்பு பார்க்குறப்ப 6,000 கோடி 13 லட்சம் பயனாளிகள் பலன் பெற்றிருக்காங்க. அதுவே 2026 ஒரு கிராம் உத்தேச விலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 14,500 ரூபாயிலிருந்து 17,000 ஒரு கிராம் வரைக்கும் போயிட்டுருக்கு. தங்கத்தின் விலை அதிரடி உயர்வு. 2026 நிதி தேவை பார்த்திங்கன்னா 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி தேவை. ஸோ தள்ளுபடி அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா சவாலாக இருப்பதனால தான் அரசியல் கட்சிகள் எல்லாமே தயக்கப்பட்டிருக்காங்க. மிக அதிகமான நிதி தேவை இருப்பதால் கட்சிகள் தங்களது வாக்குறுதிகளை இதனை முதன்மையாக அறிவிக்க தயக்கம் காட்டுகின்றனர். ஸோ கண்டிப்பாக மக்களின் பங்கு மற்றும் வாய்ப்பாளர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் அனைவருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் பகுதி ஓட்டு கேட்க வரும் எம்எல்ஏக்களிடம் நகைக்கடன் தள்ளுபடி வேண்டும் என்பதை மக்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நாட்களுக்கு சில நாட்களுக்கு வாக்காளர்களை கவர ஏதாவது ஒரு கட்சி இந்த அறிவிப்பை வெளியிடப்படலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு நாள். தவறாமல் உங்கள் வாக்குகளை பதிவு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நன்மை செய்யக்கூடியதாக வரப்போகுது. நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 40 கிராம் வரைக்கும் 2021 தள்ளுபடி பண்ணாங்க. இந்த ஆண்டில் ஒரு 20 கிராமாவது தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.